என்ன தெரியுமா பண்ணணுமா? எல்லாவது பெண்ணும் அதிகாலை உடைய மனைவி என்ன பண்றாங்க? என் முன்னாடி ஏந்தோம்னா சாணி போடுவா. சாணி போடுவாமா? ஏந்தோம்னா என்ன பண்ண வரனா வேலைக்கு? வாசல்ல சாணி போடுவான். சாணம் தெளித்தெல்லாம் சொல்லணும். புரியுதா? இல்லையா அவனை சாணி போட்டு வரேன் சாணி போட்டு. முத்தம் தெளிக்க என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு குழந்தைக்கு முத்தமிடுகிற தாயுடைய சத்தமும் நம்ம தண்ணி தெளிக்கிற பொழுது கீழே ஒரு சத்தம் ரெண்டு ஒண்ணா இருக்குமா? அதனாலதான் முத்தம் தெளிக்கின்ற நித்தரை மீதி. புரியுதா? இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல நல்ல ஒரு மண் தனியா இருக்கும். அப்படி கொட்டையை எடுத்து சாணம் செஞ்சு கரைப்பாங்க. இப்ப அரசாங்கம் என்ன ரோட்டு போட்டுட்டாங்க? அதுல நம்ம சாணம் தெளிக்க முடியுமா? முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம தாயமார் என்ன பண்ணுங்க? வெறும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஆமா. ஆனா அப்பேற்பட்ட வீட்டுல மூர்த்தி லட்சுமி கடாட்சி பொருந்தாதான். என்ன தெரியுமா பண்ணணுமா? அப்படி தண்ணி தெளிக்கின்ற பொழுது ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு மனைவியும் சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டு தெளிக்க வேண்டாப்பா அதுல. ஆமா, மஞ்சள் தூள் இல்லைன்னா 4 கல் உப்பாது போட்டு தெளிக்கணுமா? ஆமா, கல் உப்போ தூள் உப்போ ஏதோ ஒரு உப்புடா. அந்த உப்பு போட்டு தெளிச்சாதா நல்ல முறையில் அந்த லட்சுமி வீட்டுக்குள்ள வருவாளாம். மஞ்சள் தூள் உப்பு ஒரு வழியாக சாந்தத்தை விட்டுவா. சரி, உன் மனைவி என்ன சொல்லுவாங்க? ஓ சைலன்ஸ். எல்லா வித தாய்மார் என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வெறுக்குதல் சொல்ல அப்படிதான் சொல்லுவீங்க. வெறுக்குதல் சொல்லக்கூடாதம்மா. வெறுக்குதல் சொன்னாவே அந்த குடும்பத்திலே துன்பம் பெருகி கொண்டே இருக்குமா? கூட்டுதல் சொல்லணுமா? என்னது? தெருவினை கூட்ட வேண்டும், வீட்டினை கூட்ட வேண்டும் சொல்லணுமா? அதனால பெருக்குது சொல்ல துன்பம் பெருகி கொண்டே இருக்குது. கட்டை எடுத்து ஆமா ஆமா ஆமா. இதுதான் வாயற்படி தெருவு. ஆமா, பெருக்கிட்டாங்க. சரிப்பா, நான் மட்டும் கோலம் போடுவா போடுவா அடப்பாயிலா. நோ நான் கோலம். ஆமா, தெரு பக்கமா இடுப்பு சொன்ன ஆவாதா? சிரிக்கக்கூடிய விஷயம், சிந்திக்கக்கூடிய விஷயம். எல்லா வித பெண்களும் மாமலம் என்ன பண்றாங்க? கோலம் போடுகின்றது தெரு தெரு பக்கமா இடுப்பு வச்சுட்டு வாசிப்படி பக்கமா முகத்தை காப்பிக்கிறாங்க. அப்படிதான் பண்றாங்க எல்லாருமே. ஆனா தயவு செய்து அப்படி செய்யக்கூடாது. என்ன திரும்ப பண்ண வேண்டும்? புள்ளி வைக்கின்ற பொழுது மட்டும் முகத்தை தெரு பக்கமா பார்த்து புள்ளி வைக்கணுமா? ஏன் தெரியுமா? அப்படிதான் வீதி வழியா செல்கின்ற மகாலட்சுமி முகமலர்ச்சியோட வீட்டுக்குள்ள வரவேற்கணுமா? நம்ம என்னத்தை காட்டுறோம்? இடுப்பை காட்டுறோம். அதே போல புள்ளி வச்சுட்டு கோலம் நல்லா
கம்பி இழுக்கின்ற ஒண்ணு செல்ல நம்ம என்னமா பண்ணுவோம்? அரிசி தானே பாடுறீங்க. தெருவில் கோலம் போட நல்லா தரவா கத்துன்னு கோலம் போடணும். ஏன் தெரியுமா? அப்படி புள்ளி வைத்து போடுவது கோலம். கோலம் தவறினால் வாழ்க்கையில் ஏற்படும் அலங்கோலமா. புள்ளி வைத்து போடுவது கோலம். அந்த கோலம் தவறினால் வாழ்க்கையில் ஏற்படும் அலங்கோலமா. ரெண்டே எழுத்துதான் வித்தியாசம். உங்க குடும்பம் நல்ல கோலமாவதும் அலங்கோலமாவது இடத்துல உண்டு. கோலம் போடுறீங்க பாரு, அப்பவே தெரிஞ்சுக்கலாமா. ஆகவே புள்ளி வைக்கின்ற பொழுது எரு பக்கமா பார்த்த புள்ளி வைக்க கோலம் போடுறது சுத்தி கம்பிக்கிறது தவறு கிடையாது. கோலம் கோலம் போட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் அலங்கோலம் தான். எனக்கு கோலம் போட்டு பழக்கம் கிடையாது. எனக்கு முன்னாடி 7 கோலங்களை ஒட்டியா கோலமே போட தெரியாது. உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கோலம் 9 புள்ளி கோலம், அது எனக்கு தெரியும். நீ போட்டியா? நானா? அந்த புள்ளி எப்படி வைக்கணும் சத்தியமா தெரியவே தெரியாது. அழகான கோலம் இருக்காங்க. இந்த தாசி வீட்டுல வந்து யார் கோலம் இருக்காங்க ஒன்றுமே புரியவில்லையே. யாரா இருக்கும்? இந்த தாசின் வீட்டின் வழியாக ஏதோ ஒரு பெண் குரல் ஓசிட்டு வருகிறார்கள். யாரா இருக்கும்? யார் என்று பார்க்கலாமா? அம்மா, உங்களை பார்த்தாலும் ஒரு குடும்பத்து பெண்மணி மாதிரி தெரிகிறது அல்லவா? இது எப்பேற்பட்ட இடம்? தாசிகள் வாழக்கூடிய இடம். தாசிகள் வாழக்கூடிய இடத்துல இந்த பாதமானது பண்ணலாமா? இங்க எதற்காக வந்தீங்க? அந்த இடது நாட்டை ஆண்டு வர சக்கரவர்த்திக்கு தமயந்திக்கு மகளாக அவர்களுடைய பெயர் நலாயினி. ஆமா, இங்க வரவேண்டிய கண்ணமே தெரியுமா? நீங்க கோயில நாட்டியம் பண்ணீங்களாமே, உண்மைதானே? அப்ப எங்க ஆத்துக்கு அறிவுகளை பார்த்துட்டாரு. இது என்னடா அதிசயம்? நான் கோயில நாட்டியம் பண்ண ஆத்துக்கார மட்டுமா பாப்பாரு, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரர் பாப்பாரு, மாட்டுக்காரர் பாப்பாரு, ஆட்டுக்காரர் கூட பாப்பாரு. 1000 பேர் பாப்பாங்க. அவங்க எத்தனை லட்சம் பாத்துக்கிறாங்க. ஒரே ஒரு மட்டும்தான் பார்த்தாங்க. எங்க கணவர் பார்த்த பாரு வேற பார்வை தெரியுமா? கணவர் பார்த்த பார்வை வேற பார்வையா? பார்த்தாரு என்ன வேற பார்ப்பாங்க. மூளை ஆகட்டும். அதாவது உங்க வீட்டிலே சாணம் தெளித்தது நான் தான். அப்படியாமா? உங்க வீட்டிலே கூட்டியது நான் தான். சரிங்க. இந்த வண்ண வண்ண கோலம் இட்டது நான் தான். நீங்க தானே? வீட்டை சுத்தி மாவிலே கோலம் கட்டியது நான் தான். அப்படியே ஓச்சாந்தது நான் தான். ஆமா. இத ஓச்சாந்தனியா? மாங்கோட்டே. தாயே. ஆமா. இதெல்லாம் செய்வதின் நோக்கம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்? நீங்க கோயில்ல நாட்டிய கணவர் பாத்திர சொன்னனே. கணவர் பார்த்து பாரு வேற பார்வை தெரியுமா? என்ன பார்வை தாயி? காதல் பார்வை. ஒரு நாள் என்னுடைய கணவருக்கு சுழற்சி அனுபவிக்க துணியா உன் கணவர் எனக்கு ஆசைப்படுறாரா?
பெண்ணானவர் எதற்கு விட்டு கொடுப்பாள்? தன் படுக்கை மட்டும் என்றுமே பகிர்ந்து போட மாட்டாள். அப்படி இருக்க உன் கணவர் என் மீது ஆசைப்பட்டு சொல்றீங்களே, நீங்கள் கூறும் வார்த்தை உண்மைதானா தாயே? உண்மைதானா? சத்தியமா சொல்றேன். அப்படியா? அதாவது கணவன் உத்தமனாக மனைவி அதை கூட செய்யலாமா? ஆமா, ஆகவே என் கணவர் ஆசைப்பட்டுட்டாரு, ஆகவே நிறைவேற்றுவதற்காக வேண்டிதான் உங்க வீட்டிலே பலவித பணிவிட வேலை செய்து ஒரு நாள் இது என் கணவத்தை சுகத்து கொடுத்தா அது ஒன்று போடுதாய். உன் கணவரிடத்தில் நான் சந்தோஷம் கொடுக்க வேண்டும், ஒரு இடம் யோசிக்க வேண்டும். பார்த்தியா பார்த்தியா? யாரோட கணவராக எனக்கு இல்லை. எனக்கு தேவை பணம். பணம் இருந்தால் வா, இல்லை என்றால் போ. அப்படி இருக்கே எனக்கு தேவை பணம் தான், பணம் தான், பணம் தான். அப்படியே அவர் எப்படி இருப்பாரு, என்ன வேலை செய்வாரு, பணம் எவ்வளவு இருக்கும், கொட்டி இருக்குமா, அவ்வளவு இருக்குமா, இவ்வளவு இருக்குமா, நகை இருக்குமா, நட்டு இருக்குமா, அதுதான் எனக்கு முக்கியம். இதை விசாரிச்சுட்டு பிறகு ஆமா. உன் கணவர் சொன்னீங்களே, ஆமாம்மா, உன் கணவர் அழகா இருப்பாரா? என்ன தவறா கேட்டோம்? ஏன் அப்படி ஆச்சரியப்படுற? அவங்க கணவர் அப்போ ஒரு அழகா இருப்பார் போறதுடி. சொல்லுடா. என் கணவர் வந்து 32 லட்சம் சொல்லுவாங்களே. 32 லட்சம். அதை விட 1 லட்சம். அப்படியா? ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? இவர் முகத்தை கிள்ளினாதான் ரத்தம் வரும், கிள்ளினாதான் ரத்தம் வரும். ஆனா என் கணவர் முகத்துல எல்லாமே வரும், கிள்ளாதமே எல்லாமே ரத்தமா வரும். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் புரியலையா? முகத்தை அவ்வளவு சிவந்த மேனி அப்படியே செக்க சேன்னு ஜெமினி கணேசன் தக 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 தகன்னு மின்னுவார் பாருங்க. அந்த கல்லையில இருப்பாரு, என்ன அக்கா, இங்கே இரு, நான் போய் வரேன்டியா. அக்கா இருக்கா, நான் முதல்ல ஆதர் ஒண்டியே போதும். அவர் ஆத்தக்காரி போவார் அவரு. பாக்கிறதுதான் அந்த மாதிரி. ஆனா சுத்தமா நான் ஒண்ணு சாயந்தரம் போய் தான் குதிரை எட்டி பிடிக்கால வந்துறியா? தட்டி எடுத்து விடுவேன். அன்னைக்கு 8 மணிங்களா? அப்ப தெரியுமா? எதடா? அம்மா அழகு படைத்தவர் தானே. அம்மா அழகா இருந்து வந்தா ஒரு நேரத்திலே இருந்தவர் என் கணவர் அழகெல்லாம் குறைந்து குறைந்து ஒரு அறிவு எல்லாம் மாய போச்சு, எல்லாம் மாய போச்சு. கை கால் குறைஞ்சிருக்கு. அருவியை பார்த்து அவளா கூட நான் படுக்கணும். ஒண்ணுமே பண்ணல, வாங்கி அம்மா போடுறேன் பாரு ஸ்ப்ரே. அதுக்கு அணைய மாட்டேடா பையா, சுசுபி அதுக்கு அணைய மாட்டேடா பையா. அம்மா கட்டுறேன் பாரு போடவே. அம்மா நடந்த வாசனை, உட்காந்த வாசனை, சொல்லாம சொல்லுமா ஒரு அருமையா. எந்த ஆட்டோ இதுவா தியேட்டருக்கார எடுத்து கொடுத்தான். தாலி வர கட்டாச்சா? கல்யாணமா ஒரு தாலியா ஒரு ஆண்டானா? எத்தனை தாலி எத்தனை ஆண்டார கட்டின்னு என்ன பண்ணுது? கணக்கே கிடையாது. லைன் போது நிறுத்துங்கள் தாயே. எவ்வளவு பணத்திற்காக ஆசைப்பட்ட ஒழியை அறுவையிடம் போய் என்ன படைக்க வேண்டுமா? ஒரு காலம் முடியவே முடியாது. அப்பேற்பட்ட உறவே தாயே நீ சம்மத நீ சம்மத சொல்வீர் என்று செய்தே
காணே வாரும் அம்மா என் பதியோட சுகை கண்டீரானே உனக்கு மேல ஒரு நாள் வேலை செஞ்சேன் உனக்கு வருஷம் எல்லாம் வேலை செய் அம்மா அம்மா நீ சம்மதம் சொல்லிவிட்டு சகல வேலையும் செய்தேன் அதியோடு பஞ்சனை சுமந்தால சாவியதை வாங்கிவிட்டு நீ சம்மதம் சொல்ல வேண்டாம் என்ன சம்மதம் சொல்லலனா இத சிரசிலே உலகத்திலே போலி இதை உயிரையா எழுந்திருக்கு தாயே. ஒரு பெண்ணின் குணம் பெண்ணிற்கு தான் தெரியும் என்பார்கள். என்றால் பெண்ணிற்கும் இறங்கும் என்பார்கள். அப்படி இருக்கு உன் குணத்தை நான் புரிந்து கொண்டேன். உன் கணவனுக்கு நான் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதானே தாயே, அதை நான் நடத்தி கொடுக்கிறேன். அதை விட்டு கிடையாது. அப்படி உன் கணவரோட நான் சந்தோஷமாக இருந்தேன். நான் எனக்கு என்ன சன்மானம் செய்ய போறீங்க? உனக்கு என்ன வேணுமோ அதை கேள்வி கொடுக்க தயாரா காத்துட்டு அப்படியா? விதத்தால பட்டாடைகள், பணம் பணம் அப்படியே பணம் மூட்டை 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 மூட்டையா வரணும். பணமா பணம் மூட்டையா வரணுமா? அப்படி எடுத்து அது கொடுத்துக்கிடு. சந்தோஷமா இருக்கிறேன். உனக்கு தேவை பணம் தானே? அப்படியா? எங்க வீட்டுக்கார் வீதி வீதியா சென்று வீதி வீதியா சென்று பஸ் ஸ்டாண்டா சென்று பஸ் ஸ்டாண்டா கோயில் கோயிலா சென்று உட்காந்து பிச்சாத்தி வச்சுக்கிறாருமா. என்னை எத்தனை தரேன்னு இந்த ₹1 ₹2 சில்லறை மலை போதுற பொண்ணா நானு? இல்லையம்மா, நீ நினைப்பது போல உங்க suitcase நிறைய அப்படியா? 1000 ரூபாய் தாள் 500 ரூபாய் தாள் நிறைய கட்டி வச்சிருக்கிறேன். அப்படியா? என் கணவர் பக்கத்துல போட்டா போதும். வரும்போது நீ மிஷினே தான் கட்டு உருவம் பட்டு கட்டி தலையிடும் மிச்சிரு என்னடா சொன்ன? மிச்சிரு மொழாத மிஷினே தான் கட்டு கட்டு பண்ணி கட்டி கட்டி தான் ஆட்டோமேட்டிக் மிஷினரி. பணம் எனக்கு தேவை. பணம் பணம் தானே.
பார்த்த உடனே நம்ம ஆமா அப்படியே சொக்கி நக்கி முட்டி சரி பழமடி போறேன்னா நான் தூக்கி போறேன் சொல்ல எதுமா உனக்கு நீ என்ன அது லோன் போறேன்னு நான் கேக்குறேன் இல்ல நடக்கவே முடியலையா என்ன தீக்கு போ அப்படியே நீ தீக்கு போவேன் ஏன்னா சம கம கமன்னு இருக்கிற வாசனா எங்க ஐயோ சரி நடக்கும் ஏன்னா அப்படி நின்றுட்டு இருக்க முடியல இல்லையா கொஞ்சம் எழுந்து வாங்களே எதுடா? ஒரு வரகணத்துல 4வது படிக்கட்டுல ஏறி நிற்பேன் ஏறி நின்னா இந்த தோலுக்கு இந்த தரைக்கு சமமாயிடும் கால் தீக்கு போட்டு அப்படியே அப்படியே காலை தீக்குமே தோல் மேல போட்டு உக்காந்துட்டுனா படிக்கட்டு மேல ஏறி செஞ்சுடுவேன் அந்த தாசி எனக்கு தெரியும் ஏன் கரையா கரைதான் இப்படிலாம் பண்றனால எனக்கு கத்த பிடிச்சி தள்ளன்னு பாக்குறியா கடவுளே ஆமா ஏய் சந்தியாகம் முடிச்சுமா சந்தியாகம் எப்படியா தானே தெரியாதா எந்த வீட்டுல சந்தியாகம் பண்ணாலும் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்க முடியாது ஒரு கஞ்சி குடிச்சு நிம்மதியா தூங்க முடியாது நீ கேட்டு கிடைச்சி வாங்கணும் அச்சா, இது பாருங்க ஒரு பெண்ணு ஒரு ஆடவனை மனதில் நிறுத்தி விட்டா கடைசி வரை அவனோடு வாழ்ந்து கட்டணும் நினைப்பது அப்படிதான் செய்ய மாட்டேங்க ஆமாங்க போ சொல்ல தோல் மேல தூக்கிட்டு போறேன் சுகத்தை கண்ணு கூடையில உன்னை தூக்கி இருப்பாரு அப்படியா ஆகட்டும் போலாமா? இத பாருங்களேன் அந்த பெண்ணுடைய சுகத்தை காணுகின்ற பொழுது அந்த பெண்ணை இடது பக்கமா வச்சு படுக்க வச்சுக்கணுமா போறேன் ஏன் தெரியுமா கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை கணவனுக்கு இடப்பக்கமா தான் மனைவி படுக்கணும் புரியுதா கணவனுக்கு வலப்பக்கமா படுத்த அந்த பிறக்கின்ற குழந்தை தாய் தந்தை நல்லா இருந்தா கூட பேர் அப்படியே வேற மாதிரி எடுத்துருவானோ அந்த பிள்ளை அதனாலதான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் சிந்திக்கக்கூடிய விஷயம்தான் அப்படி பிறக்கின்ற குழந்தை உனக்கு நல்ல முறையில் பிறந்து மேலும் ஓங்கி வளர வேண்டும் என்றால் கணவனுக்கு இடப்பக்கமா படுக்க மனைவி படுக்க வச்சுதான் அந்த சிற்றின்ப வாக்கள் ஈடுபடணுமா அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் இருக்கின்ற பொழுது அப்படி செய்யலாம் போலாமா